Hi students, CBSE class 12 students கான KV question paper solution பார்த்துட்டு இருக்கோம். First 6 question பார்த்திருக்கோம். 7th ல இருந்து இப்ப பார்க்கலாம். இப்ப x is equal to a sin t minus t time cos t, y is equal to a time cos t minus t time sin t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. dy by dx கண்டுபிடிங்க. at t வந்து pi by 4 இருக்கும்போது அதான் உங்களோட கேள்வி. இங்க வந்து x-உம் in terms of t ல இருக்கு, y-யும் in terms of t ல இருக்கிறதுனால நம்ம x தனியா with respect to t differentiate பண்ணனும், y-ஐயும் with respect to t differentiate பண்ணிட்டு அதுக்கப்புறம் divide பண்ணா dy by dx கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டைரக்டா நீங்க y-ஐ கொண்டு போய் in terms of x ல differentiate பண்ண முடியாது. அப்படி பண்ணா இந்த term நமக்கு கிடைக்காது. ஸோ கண்டுபிடிக்க போற இதை parametric form அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இங்க x இருக்கு, with respect to t differentiate பண்ணும்போது dx by dt அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இதுல ஏன்றது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் கிடையாது, மல்டிபிள் இருக்கிறதுனால அது கோஎஃபிஷியன்ட், அது அங்கேயே அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே sin t இருக்கு, sin t வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos t ன்னு கிடைச்சிரும். மைனஸ் இதில் t இன்ட்டு cos t இருக்குல்ல, இது ஆக்சுவலாக யூவி மெத்தடில் தான் பண்ண முடியும். நான் மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கிறதுனால கண்டிப்பாக யூவி தான். ஸோ யூவியில் ஃபர்ஸ்ட் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண, அதாவது டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு t 1 ஆகிடும், cos t அப்படியே வந்திருக்கும். ப்ளஸ் t அப்படியே வச்சுட்டு cos t differentiate பண்ணா minus sin t அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட differentiation. ஸோ a இது உள்ள cos t இருக்கு, இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது minus cos t, இந்த minus into minus plus t times sin t அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதில் plus cos t minus cos t கேன்சல், அப்போ a time t into sin t அப்படின்னு கிடைக்குது வேல்யூ. இப்போ இதே மாதிரி dy by dt பண்ணலாம், differentiate with respect to t, dy by dt is equal to இந்த a வந்து மறுபடியும் இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ முதல்ல cos t இருக்கு, cos t பண்ணும்போது மைனஸ் sin t கிடைக்கும். ப்ளஸ் இதில் t இன்ட்டு sin t இருக்கிறதுனால இது வந்து யூவியில் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ யூவியில் முதல்ல t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, sin அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ப்ளஸ் போட்டு t அப்படியே வச்சுட்டு sin t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு cos t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே cos t அப்படின்னு எழுதிக்கலாம், cos t அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஏ இங்கே உள்ளே வந்து மைனஸ் சைன் டி இருக்குது, ஃபஸ்ட்டு உள்ளே ப்ளஸ்ன்றதுனால சைன் சேஞ்ச் ஆகாது. ஸோ ப்ளஸ் சைன் டி ப்ளஸ் டி இன்ட்டு காஸ் டி அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் ப்ளஸ் சைன் டியும் மைனஸ் சைன் டியும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ மல்டிபிள் பை டி டைம் காஸ் டி அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டிஒய் பை டிடி. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, டிஒய் பை டிஎக்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஒய் பை டிஎக்ஸ் கேட்டிருக்காங்க பேராமெட்ரிக் ஃபார்மில். நம்ம dy by dt ஓட வேல்யூவையும் dx by dt ஓட வேல்யூவும் தான் டிவைட் பண்ணணும். dy by dt இங்கே ரெண்டாவது கிடைச்சது தான் y ஓட டேர்ம். அப்போ a இன்ட்டு t இன்ட்டு cos t நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் a இன்ட்டு t இன்ட்டு sin t அப்படின்றத எழுதணும். ஸோ இந்த at இந்த atயும் கேன்சல் ஆகிடுச்சு. cos by sin, cos by sin நம்ம என்னென்னு எழுதிடலாம், cot t அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட dy by dx. இப்போ டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க, பை பை 4னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ காட் பை பை 4 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ காட் 45ஓட வேல்யூ 1ன்ற ஆப்ஷன் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8ல் இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் பை சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி டைம் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ இப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வர ஏயும் பியும் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். இதை நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் ஒரு மைனஸ் ஆல்ஃபாவும் ப்ளஸ் ஆல்ஃபாவும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை கேன்சல் பண்ணாலும் சைன் எக்ஸோட வேல்யூ மாற போகிறது இல்லை. இப்போ இதை பார்த்தா சைன் ஏ ப்ளஸ் பி மாதிரி இருக்குது. நான் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவை ஒரே டேர்ம் எடுத்துக்கலாம், ஏன்னா டினாமினேட்டரில் நமக்கு அதே டேர்ம் தான் இருக்கிறதுனால. ஸோ சைன் ஏ ப்ளஸ் பி, சைன் ஏ ப்ளஸ் பின்னா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பின்னு எழுதுவோம்ல, அதான் இங்கே எழுதியிருக்கேன். டினாமினேட்டரில் சைன் எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்குது, மேலே 2 டேர்ம் இருக்கிறதுனால இவங்களுக்கு தனியாக ஒரு தடவை எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவும் இவங்களுக்கு தனியாக ஒரு தடவை எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா என்ன இருக்கும், கேன்சல் ஆகிடுக்கும். அப்போ இங்கே இந்த டிஎக்ஸ் மட்டும் இங்கே அப்படியே எழுதிக்கோங்க. இதில் காஸ் ஆல்ஃபா மட்டும் தான் இருக்குது. ஸோ காஸ் ஆல்ஃபா இங்கே ப்ளஸ் இவங்களை தனியாக இன்டெகிரேஷனில் வச்சுக்கலாம். இங்கே ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே காஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா, இங்கே சைன் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபான் இருக்கு. ஸோ காஸ் பை சைன் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ காஸ் பை சைன் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து என்னென்னு எழுதிக்கலாம்னா காட் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஒரு சைன் ஆல்ஃபா இருக்குது டிஎக்ஸ். இதில் வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் நம்மளோட இன்டெகிரேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்றதுலாம் உங்களோட வெறும் கான்ஸ்டன்ஸில் தான் வரும். அப்போ இந்த காஸ் ஆல்ஃபா வெளில போயிடும், இங்கே வெறும் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் தான் இருக்குது. இங்கே சைன் ஆல்ஃபா வெளியில் போயிடும். அப்போ ரிமைனிங் வந்து இன்டெகிரேஷனுக்குள்ளே காட் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா மட்டும் தான் இருக்கிறதா அர்த்தம். ஸோ வெறும் டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா எக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ காஸ் ஆல்ஃபா மல்டிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் இங்கே சைன் ஆல்ஃபா அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது வெளியில் எடுத்துட்டோம் நம்ம. ஸோ காட்டை பண்ணும்போது நமக்கு லாக் ஆஃப்
sin x அப்படின்னு கிடைக்கும். இங்க xக்கு பதிலா x மைனஸ் ஆல்ஃபா இருக்கிறதுனால இந்த மாதிரி எழுதணும். எழுதிட்டு இங்க நம்ம பிளஸ் சின்னு போட்டுடலாம். இப்போ இதோட வேல்யூ தான் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல ஆன்சர்னு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ax பிளஸ் b டைம் லாக் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் வர்றதான் a. இங்க எக்ஸுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபா கிடைக்குது. லாக் டேர்முக்கு பக்கத்தில் வர்றதான் b. bக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல அவங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நம்மளோட முதல் ஐடென்டிஃபை ஆன்சர் ஒன்று தான். இதோட ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The direction cosine of a line equally inclined to axis is whatன்னு கேட்டிருக்காங்க. இது உங்களோட டெக்ஸ்ட் புக்கோட கொஸ்டின் தான். 3 ஆக்சிஸ் கூடயும் ஈக்குவல் ஆங்கிள் வந்து இன்க்ளைண்ட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களோட டைரக்ஷன் கொசைன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயரோட வேல்யூ 1. எல்ன்றது வந்து காஸ் ஆல்ஃபா, எம்ன்றது வந்து காஸ் பீட்டா, என்னன்றது வந்து காஸ் காமா அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா காமான்றது வந்து ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுற உங்களோட இன்க்ளினேஷன் ஆங்கிள்ஸ் தான். இதில் ஈக்குவல் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாத்தையும் ஒரே வேல்யூவாக எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம். 3 ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆட் பண்ணி 3 டைம் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் இருக்க தெரியும் அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். அப்போ காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3. இங்கே இருக்கிற ஸ்கொயர் அங்கே போனால் என்ன ஆகிடும்னா ரூட் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/3. 1ன்றதை வெளில எடுத்துடலாம், 3யை வந்து வெளில எடுக்க முடியாது. ஸோ 1/√3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ காஸ் ஆல்ஃபா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3 தான். காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்றது தான் டைரக்ஷன் கொசைன். ஸோ உங்களோட சி ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். ப்ராபபிலிட்டியிலேருந்து P of A 0.2, P of B 0.4, யூனியனோட வேல்யூ 0.6 இருந்தால் A given B கேட்டிருக்காங்க. அதாவது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்போ A given B அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட இன்டர்செக்ஷன் தான் நியூமரேட்டரில் வரும். டினாமினேட்டரில் இங்கே பாட்டமில் என்ன நம்ம டேர்ம் இருக்கோ அதே தான் இங்கே போடணும். இங்கே பினா இங்கேயும் பி தான் போடணும். இப்போ இதில் இன்டர்செக்ஷனோட வேல்யூ கொஸ்டினில் கொடுக்கல, அதுக்கு பதிலாக அவங்க யூனியன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்செக்ஷனை நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ஃபார்முலா P of A plus P of B minus P of A union B அப்படின்னு எழுதுனா நம்மளுக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி யூனியன் வேணா இன்டர்செக்ஷன் இங்கே போட்டு யூனியன் இங்கே போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இது உங்களோட முன்னாடி கிளாஸஸ்லேயே இருக்கு. இப்போ P of Aக்கு பதிலாக கொஸ்டினில் 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. P of Bக்கு பதிலாக 0.4 கொடுத்துருக்காங்க. யூனியனுக்கு பதிலாக 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. 0.2ம் 0.4ம் 0.6 தான். இங்கேயும் 0.6 இருக்கு. அப்போ ஆன்சர் 0ன்னு கிடைச்சிச்சு. அப்போ இன்டர்செக்ஷனோட வேல்யூ 0ன்னு கிடைச்சதுனால 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். ஸோ 0 டிவைடட் பை எனி நம்பர் 0. 0ன்றது உங்களோட சரியான ஆன்சர். அது உங்களோட டி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எம்எஸ் ஆர்டர் n is the degree of the given differential equation. இங்கே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஆர்டர் எழுதிக்கலாம். ஆர்டர்ன்றது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கா, செகண்ட் ஆர்டர் இருக்கா, தேர்ட் ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல எல்லாத்துக்குமே ஆர்டர் டெஃபினட்டாக இருக்கும். இதில் d2y/dx² இருக்கு பாருங்க. இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதனால இதோட ஆர்டர் வந்து 2 தான். டிகிரி எழுதுறதுக்கு முன்னாடி தான் அது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக நம்ம பார்க்கணும். இது பாலினாமியல் ஈக்குவேஷனாக தான் இருக்கு. ஸோ டிகிரின்றது எந்த டேர்மில் ஆர்டர் இருந்ததோ அந்த ஆர்டரோட பவர் தான் உங்களோட டிகிரி. இங்கே 3 தான் இருக்கு. அப்போ 3 தான் போடணும். டிகிரினா ஹையஸ்ட் தானே மேம், ஏன் 5 எடுக்கக்கூடாதுன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் யார் ஹையர் ஆர்டரோ அவங்களோட பவரை தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ இதை தான் நீங்கள் எழுதியிருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எம்ஐ என்ன நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 கிடைக்குது. 5 தான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன், உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.